முருங்கைக்கீரை துவையல் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா உளுந்தம்பருப்பு வறுபடணும். எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் உப்பு, அப்புறமா மையாக அரைக்கணும். வாசப்படியில் வந்து நல்லா ஆற வச்சுக்கிடுங்க. நல்ல இயற்கையான காற்றெல்லாம் வரும். இங்கே உடல் நலத்தோட ஆறிடுச்சு. இதை எப்படியே ஒரு மிக்சியில் தட்டி அரைச்சி முருங்கைக்கீரை துவையல் அருமையாக செஞ்சாச்சு. சுட சுட சோறில் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டியான புட்டும் கூட இப்படி எடுத்து சாப்பிட வேண்டியதான். செஞ்சு சமையல் இல்லாத நேரம் அவசர நேரத்தில் இப்படி துவையல் பண்ணி இப்படி அருமையாக சாப்பிட்டு